வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ் வித் மீ விஜய் சந்தியா. ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் லேபிள் திரைப்படத்தோட ஆக்டர் அஜய்குமார் அவர்கள் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. வாங்க ஷோக்குள்ள போகலாம். ஹாய். வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க அஜய்குமார்? நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். அண்ட் எப்படி போயிட்டு இருக்கு ஜேர்னிலாம்? போயிட்டு இருக்கு மேம், நல்லா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி வணக்கம், என் பேர் அஜய். இன்னைக்கு நான் இங்கே இருக்கிறதுக்கு காரணமாக இருக்க எங்கள் டைரக்டர் வினோத் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ணா, என் லைஃப்பில் எனக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட் டீச்சர் நீங்கள். ரொம்ப 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 நன்றிண்ணா. அண்ட் சூப்பர். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். ரெட் லேபிள் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் வந்து நீங்கள் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் மேம். ஸோ அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உங்களோட கதாபாத்திரம் வந்து எப்படி இருக்கும் இந்த படத்தில்? ஆக்சுவலி ரெட் லேபிள் வந்து ஒரு காலேஜ் பேஸ்டு மூவி மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஃபுல்லாக காலேஜில் நடக்கிற விஷயங்கள். காலேஜில் ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் இல்லையா, காலேஜில் என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க, காலேஜ் ப்ரொஃபஸருக்குள்ளே இருக்கிற ஒரு இன்ட்ராக்ஷனாக இருக்கட்டும், காலேஜ் எலெக்ஷனாக இருக்கட்டும், அந்த மாதிரி போகும். பட் செகண்ட் ஆஃப் உங்களுக்கு அப்படியே ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லராக மாறும், ஜானரே மாறும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆக்சுவலி இதில் வந்து நான் ஒரு வில்லனாக பண்ணியிருக்கேன். வில்லன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, காலேஜில் ஒரு வில்லன், ஒரு குட்டி வில்லன்னு வச்சிங்களேன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் மேம். ஆக்சுவலி படம் பார்த்தவங்க எல்லாருக்குமே படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நிறைய அப்ரிஷியேஷன்ஸ் வந்தது. அதுக்கு என்னை பாராட்டின எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஓகே, அண்ட் சூப்பர். அண்ட் இந்த கேரக்டர் வந்து டைரக்டர் வந்து உங்ககிட்ட நீங்கள் இந்த கதாபாத்திரம் தான் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னப்போ நீங்கள் என்ன யோசிச்சிங்க? லைக் இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா? அதுக்காக நீங்கள் எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆனீங்க இந்த கேரக்டருக்காக? ஆக்சுவலி மேம், ஒரு ஆக்டருக்கு இருக்க சேலஞ்சே வந்து நடிக்கிறது கிடையாது, ஓகேங்களா? இப்போ என்னன்னா, இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஆனா ஒரு ஆக்டர் வந்து ஒரு டைரக்டர் என்ன நினைக்கிறாரோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஒரு ஆக்டருக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். ஸோ அது வந்து இந்த படத்தில் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது மேம். டைரக்டராக நான் வந்து அந்த சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக இருக்கட்டும், புரியுது, அவங்க ஆக்சுவலி அவ்வளோ சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த படத்தில் நிறைய லேர்னிங்ஸ் இருந்தது மேம். ஆக்சுவலி இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு லேர்னிங்ஸ் தான். ஓகே. அண்ட் நம்ம லேர்னிங்ஸை தாண்டி வந்து இதுக்கு ப்ரிப்பேர் ஆகும் இல்லையா? இப்போ வந்து நமக்கு ஒரு கேரக்டர் சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ அதுக்காக நம்ம சில பேர் வந்து கண்ணாடி நடிக்கிறது, இல்லை வந்து அந்த கேரக்டருக்காக அவங்க லுக்கை மாற்றுறது, ஹேர் ஸ்டைல் மாற்றுறது, அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த கேரக்டருக்கு என்ன நல்லா மாற்றுனீங்க பர்சனலாக? டைரக்டரும் சொல்லியிருப்பார்ல, இப்படி தான்ப்பா இருக்கணும், இப்படி தான் பண்ணணும். லுக் வைஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலி நான் முடி நிறைய வச்சுட்டு இருப்பேன். ஒரு காலேஜ் பாயிண்ட்காக ஷேவ் பண்ணி முடியெல்லாம் கம்மி பண்ணலாம். ஓகே, ஆமா, லுக் வைஸ் ஃபர்ஸ்ட் அதை மாற்றணும். ஆக்டிங் வந்து எப்படியும் ஒரு படம் ஷூட் போறோம்னா அதுக்கு முன்னாடி ரிஹர்சல் பண்ணுவோம். ஒரு 10 days த்ரூ அவுட் ரிஹர்சல் பண்ணோம் மேம். நான் மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே ஒரு த்ரூ அவுட் ரிஹர்சல் பண்ணோம். ஸோ ரிஹர்சல் பண்ணிட்டு அப்புறம் தான் நாங்கள் ஷூட்டே போனோம் மேம். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ஆமாம், ஆக்சுவலி அது தேவைன்னு நினைக்கிறேன். ஒரு ஆக்டருக்குமே அது தேவை. இது ஆக்சுவலி எல்லா மூவிக்குமே அது பண்ணுவாங்க. ஸோ இங்கே நாங்கள் அதுவும் நாங்கள் பண்ணுவோம். ஒரு 10 to 15 days கிட்ட நாங்கள் ரிஹர்சல் பண்ணோம் மேம். ஓகே, சூப்பர். அண்ட் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃபேமிலியில் எல்லாம் பார்த்துருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த படத்தோட டீம் ஆல்சோ, சாராக இருக்கட்டும், டைரக்டர் சாராக இருக்கட்டும், அவங்கெல்லாம் பார்த்துட்டு ஓகே என்ன சொன்னாங்க, ஏதாவது சொல்லியிருப்பாங்க இல்லையா நமக்கு? மேம் ஆக்சுவலி பர்சனலாக என் கேரக்டர் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அதை தாண்டி படமுமே ரொம்ப நல்ல படமாக வந்திருக்கு மேம். ஓகே. ஸோ எல்லாருக்குமே படம் பார்த்தவங்க எல்லாருக்குமே படம் பிடிச்சிருக்கு மேம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துக்கு வந்து டைரக்டர் உங்களை அப்ரோச் பண்ணியிருப்பார் இல்லையா? ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி? லைக் சம் பீப்புள் வந்து ஆடிஷன் எடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து இப்போ தெரிஞ்சவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ் எப்படி நடந்தது? உங்களை எப்படி சூஸ் பண்ணாங்க இந்த படத்துக்கு? ஆக்சுவலி வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மூவி வந்து தமிழுக்கு எழுதும். எஸ், அந்த படத்தோடைய அசோசியேட் டைரக்டர் தான் வினோத் அண்ணா. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த மூவிக்கு ஆடிஷன் பண்ணதே வினோத் அண்ணா தான் பண்ணாங்க. அப்போதுலேருந்து அண்ணா கூட நான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இப்போ அண்ணா படம் பண்ணும்போது கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கா தம்பி நீ பண்ணுன்னு சொன்னாங்க. அப்படி கிடைச்சது தான் மேம். அப்படி பண்ணது தான் ரெட் லேபிள். ஆல்மோஸ்ட் அண்ணா கூட ஒரு 13 to 14 years ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஓகே. அண்ட் தமிழுக்கு என் ஒன்றரை எழுத்தும் சொன்னோன்னு தான் ஞாபகம் வருது. ஸோ அந்த படத்தில் நடிச்சதுக்கப்புறம் இப்போ தான் இவ்வளோ நாள் கேப் இருந்ததுல, எதனால அந்த கேப்? லைக் வந்து இல்லை வேற ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனாக இல்லை வேற ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா? எதனால அந்த டிலே? இல்லை மேம், கேப்லாம் ஒன்றும் இல்லை மேம். நான் ரெகுலராக மூவிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் பண்ணுற படங்கள் வெளியில் தெரியல. ஸோ அதுதான் இங்கே பிரச்சனை. மற்றபடி படங்கள் பண்ணிட்டே தான் மேம் இருக்கும். ஓகே. அண்ட் அடுத்து என்ன மாதிரி? மேம் அடுத்து இப்போ யோகி பாபா அண்ணா கூட ஒரு படம் ஆக்சுவலி முடிஞ்சது. அது இல்லாமல் இப்போ ரத்னகுமார் அண்ணா டைரக்ஷனில் மாஸ்டர் மகேந்திரனுடைய ஃப்ரெண்ட் ரோலாக ஒன்று பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் ஒரு 2-3 ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு மேம். ஓகே, சூப்பர். நாங்கள் ஈகராக வெயிட் பண்ணுறோம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு. அண்ட் வந்து இப்போது நீங்கள் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு காலேஜ், ஒரு வில்லன் மாதிரி ஒரு காலேஜ் கெட்டப்பில் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு வில்லனாக பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. பட் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்திருக்கும் இல்லையா? நம்ம வந்து இந்த மாதிரி கேரக்டர் வந்து பண்ணணும் படத்தில், நமக்கு இந்த மாதிரி கேரக்டர் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா? உங்களுக்கு பர்சனலாக என்ன கதாபாத்திரம் பிடிக்கும்? இல்லை ஆக்சுவலி ஒரு ஆக்டருக்கு அப்படி இல்லை மேம். எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே அதை பெஸ்ட்டாக பண்ணணுன்றது தான் என்னோட ஒரு காமெடியாக இருக்கட்டும், ஒரு ஹீரோ ஃப்ரெண்டு,
இல்ல ஒரு வில்லன் இந்த மாதிரி எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே அதுல நம்ம பெஸ்டா பண்ணணுன்றது தான் ஒரு ஆக்டருக்கு என்னைக்குமே அது எல்லா ஆக்டருக்குமே அப்படிதான் இருக்கும் மேம். ஸ்பெசிஃபிக்கா இது பண்ணணும் அது பண்ணணும்லாம் இல்லை, எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நான் பண்ணணும். ஓகே, எந்த கேரக்டரா இருந்தாலும் பண்ணணும், ஆமா. இதுதான் பண்ணணும் ஆமா, அப்படின்றது ஆமா, இல்ல. ஆமா. ஓகே. அண்ட் அடுத்தடுத்து படங்கள்ல என்ன மாதிரி இருக்கும் உங்க கேரக்டரை பத்தி ஏதாவது சொல்ல மேம் முடியுமா? அடுத்தடுத்து எல்லாமே ஒரு ஹீரோ ஃப்ரெண்டு, ஒரு காமெடி கேரக்டர் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படியே போயிட்டு இருக்கேன் மேம். ஓகே. அண்ட் ரெட் லேபிள் படம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பெஷல், லைக் எந்த அளவுக்கு இது ஸ்பெஷல், இந்த கேரக்டரா இருக்கட்டும் இந்த படமா இருக்கட்டும்? இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மேம். ஏன்னா இந்த படத்துல நாங்கள் கற்றுக்கின விஷயம் அவ்வளோ இருக்கு. எப்படி சொல்றது, இந்த படத்துல நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் மேம். ஒரு ஆக்டரான ஒரு கேரக்டர் பண்றது வந்து ஒரு கேரக்டரா பண்ணாதான் நம்ம நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண முடியும். இப்போ மற்ற படம் சின்ன சின்ன கேரக்டர்லாம் போனோம், ஒரு 5 நிமிஷம் நின்று, பட் இது ஒரு கேரக்டரா பண்ணியிருக்கிறதுனால இதில் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடிஞ்சது. ஆக்சுவலி ஆக்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணிக்க நிறைய சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகே. ஸோ டேரக்டர் எங்களை எப்படி ஒர்க் வாங்குவாங்கன்னா, நம்மளுக்கு ஃபுல் ஃப்ரீடம். ஒரு சீன் கொடுத்துட்டு நீ எப்படி வேணா பெர்ஃபார்ம் பண்ணு, உங்க இஷ்டம் தான் அப்படி சொல்லிட்டு நாங்கள் நடிச்சதுக்கு அப்புறம் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. இங்க என்ன நடக்குதுன்னா, அந்த சீனை நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணேன், அப்போ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க நம்ம அங்கே அனலைஸ் பண்ணலாம். ஓ அப்போ நம்ம இப்படி தான் யோசிச்சிருக்கணும், அப்போ நம்ம ஏன் இப்படி யோசிச்சுன்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த மாதிரி சீன் பை சீன் நாங்க அப்படிதான் ஒர்க் பண்ணோம். ஓகே, அப்ப நமக்கு தெரியும் ஓகே தெரியும். சேஞ்ச்லாம் நம்ம இப்படி பண்ணிக்கலாம். யோசிச்சிருக்க கூடாது. அப்போ டேரக்டரோட விஷன் வேறையா இருக்கு, நம்மளோட விஷன் வேறையா இருக்கு. அப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்றது நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஓகே அப்போ நம்ம இப்படி யோசிச்சிருக்கணும் அப்படின்றது சீன் பை சீன் நம்மளுக்கு ஒரு லேர்னிங் இருந்துட்டே இருந்தது மேம். அண்ட் வந்து செட்லலாம் வந்து நிறைய ஃபன்லாம் நடக்கும் இல்லையா ஷூட்டிங் ஸ்பாட்டில்? நீங்கள் எல்லாரும் அங்கே ஐ மீன் ஆன் த ஸ்பாட்டில் என்ன வேணாலும் நடந்திருக்கும், ஒரு மாதிரி யதார்த்தமாக போகும் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது ஃபன்னு அந்த மாதிரி மேம் எதாவது ஆக்சுவலி இங்கே ஃபன்னுன்றதை தாண்டி இங்கே எல்லாருமே அவ்வளோ டெடிக்கேட்டாக இருந்தாங்க மேம். ஸோ அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் யார்கிட்டயாச்சும் போய் பேசலான்னு பார்த்தா அவங்க ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் கிட்ட போய் பேசலான்னு பார்த்தா அவங்க அதுக்கான ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மேக்ஸிமம் டேரக்டர் கிட்ட பேச முடியாது, அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. ஸோ இந்த செட்டில் எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க மேம். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்குமே இல்லை நம்ம சும்மா இருக்கக்கூடாது, ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு அது நம்ம ஒரு இது வரும். ஸோ ஆக்சுவலி இந்த டீம் ஃபுல்லாகவே அவ்வளோ டெடிக்கேட்டாக இருந்தாங்க, அவ்வளோ ஒர்க் பண்ணாங்க மேம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு வந்து ஒரு சில விஷயம் என்ன ஈஸியாக இருந்தாலுமே ஒரு ஒரு சில டைம் வந்து இந்த ஸ்ட்ரகிள்ஸ்னு இருக்கும் இல்லையா? லைக் உங்களுக்கு தமிழுக்கேன் ஒன்றே எழுத்தும் வந்து இருந்தாலும் சரி, இந்த படமாக சரி, அது வந்து உங்களோட முதல் படம் ரைட், தமிழுக்கேன் ஒன்றே எழுத்தும். அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நடிக்கும் போதே நமக்கு சில ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்திருக்கும், கற்றுக்கிறதா இருக்கட்டும் சில விஷயங்கள்லாம். அதை பற்றியும் சொல்லுங்கள். அண்ட் வந்து ரெட் லேபிள்லையும் என்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்றது? ஸ்ட்ரகிள் அப்படின்றது எதுவுமே இல்லை மேம். ஆக்சுவலி நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சி தான் இங்கே வரும். ஸோ ஆக்சுவலி இப்போது நிறைய பேர் வந்து சினிமா கஷ்டம், சினிமா அது ஏன் அங்கே கஷ்டமாக மாறுதுன்னா, காசு தான் அங்கே பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. சரிங்களா? ஸோ அதனால தான் சினிமா கஷ்டமாக மாறுது. மற்றபடி சினிமாவில் கஷ்டம் எல்லாமே இங்கே பிடிச்சி தானே வரும். நம்மளுக்கு பிடிக்காத வேலையை செய்யும் போது தான் நம்மளுக்கு அது ஸ்ட்ரகிளாக மாறும். ஸோ நம்மளுக்கு பிடிச்சி தான் வரும்னும் போது நம்ம அதுக்கான எஃபர்ட் போடுவோம் ஆக்சுவலி. ஸோ நடிக்கிறது இங்கே பிரச்சனையே இல்லை. ஆக்சுவலி இங்கே சினிமா எல்லாருமே கஷ்டம்னு சொல்கிறதுக்கான ரீசனே மணி மட்டும்தான். ஓகே. ஸோ மற்றபடி அது மற்றபடி சினிமா கஷ்டமே இல்லை மேம். நம்ம ஆடிஷன் போகிறோம், நம்ம பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணோம்னா நம்மளுக்கான கேரக்டர்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுதான். பட் எல்லாருமே கஷ்டம்னு சொல்கிறது தான் அவங்களுக்கு காசு கஷ்டமாக இருக்கும். சினிமாவை நம்பி தான் அவங்க எல்லாமே இருப்பாங்க. ஸோ சினிமாவில் அதுக்கான ஏர்னிங்ஸ் இல்லாத போது இல்லை சினிமாவே இப்படி தான், சினிமா போனால் ஒன்றுமே அது அப்படி பேச ஆரம்பிச்சாங்க. அதுதான். மற்றபடி சினிமாவில் கஷ்டம்ன்றது ஒன்று இல்லவே இல்லை மேம். நம்ம என்ஜாய் பண்ணுற வேலை எப்படி மேம் கஷ்டமாக மாறும்? பிடிச்சி பண்ணால் அது வந்து ஈஸி தான், கஷ்டம் இல்லை. ஆமாம். ஓகே சூப்பர். அண்ட் நீங்கள் ஆடிஷன் என்னென்னா ஐ தாட் இப்போ வந்து நம்ம ஒரு சினிமா ஃபீல்டுக்குள்ளே வரோம் அப்படின்னா ஒரு படம் கிடையாது, நம்ம படம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராசஸே வந்து ஆடிஷன் தான். ஸோ இப்போ அது சில சேஞ்சஸ் ஆகிடுச்சு, பட் அதுக்கு முன்னாடி அப்படி தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு தமிழுக்கேன் ஒன்றே எழுத்தும் வரும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? எப்படி உங்களுக்கும் டைரக்டர் வினோத் சாருக்கும் வந்து கனெக்ட் ஆச்சு? லைக் எப்படி அந்த ஆடிஷன் ப்ராசஸ் நடந்தது? ஆனால் அதுக்கப்புறம் நடந்த ஆடிஷன் பற்றிலாம் எங்களுக்காக சொல்லுங்கள் மேம். ஆக்சுவலி என்னோட ஆம்பிஷன் லைஃப் டைம் கோலே நான் ஒரு டான்ஸர் ஆகணும் தான் மேம் ஆசை. டான்ஸர்? ஆமாம். சினிமாவில் பேக் டான்ஸர் ஆகிட்டா போதும் அப்படின்றது என்னுடைய ஆம்பிஷனாகவே இருந்தது. அதுக்கு தான் நான் மூவ் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி நான் போயிட்டு ஒரு பர்சனை மீட் பண்ணது தான் தமிழுக்கேன் எழுத்துமுடைய கேமராமேன். அவரை பார்த்துட்டு வரும்போது அந்த படத்தோடைய கோ-டைரக்டர் என்ன பார்த்தாங்க. அந்த கேரக்டருக்கு வந்து என்ன மாதிரி ஒரு ஃபேஸ் கட் தேடிட்டு இருந்தாங்க. அவர் என்ன பார்த்தோன்னே டேரக்டர் கொண்டு போய் காட்டினாங்க. அவங்க ஏதோ பேசிக்கிட்டாங்க, இவன் கரெக்டாக இருப்பான்ட்டு. அதுக்கப்புறம் அந்த கோ-டைரக்டர் வந்து அசோசியேட் டைரக்டர் கூப்பிட்டாங்க. அவங்க தான் வினோத் அண்ணா, ரெட் லேபிள் படத்தோட டேரக்டர். ஃபஸ்ட்டு அவங்க தான் நான் ஆடிஷன் பண்ணது. ஆடிஷன் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. ஆடிஷன்னா என்ன, நீ எதுக்காக இங்கே இருக்க, நீ என்ன பண்ண போகிற, எப்படி நடிக்கணுன்ற முதல் கொண்டு அவங்க ஃபஸ்ட்டு அவங்க தான் எனக்கு சொன்னதே. கேமராமோட எப்படி இருக்கணும், எப்படி நடிக்கணும், எப்படி பேசணும், எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி கொடுக்கணும், அவ்வளோ சூப்பராக எனக்கு சொல்லி கொடுத்தாங்க மேம். அங்கேருந்து ஸ்டார்ட் ஆன ஜர்னி தான் மேம் இது. இப்போ ரெட் லேபிள் வரைக்கும் வந்திருக்கு. ஓகே. அண்ட் அந்த ஆடிஷனுக்கு அப்புறம் நம்ம அந்த படத்துக்கு அப்புறம் வேறு சில படங்களுக்காகலாம் வந்து ஆடிஷன்லாம் போயிருப்போம் இல்லையா? ஆமாம். ஸோ அந்த மாதிரி அட்டன் பண்ண ஆடிஷன் பற்றி எங்களுக்காக சொல்லுங்கள். சில படம் வந்து நம்ம ஆடிஷன் அட்டன் பண்ணி அது கிடைக்காம போவோம், சிலது கிடைச்சிருக்கும் மேம். இப்போ ஆடிஷன்ன்றது வந்து கன்ஃபார்மாக கிடைக்கணும்லாம் இல்லை. ஸோ ஆடிஷன் ஜஸ்ட் நம்ம போயிட்டு நம்ம டேலண்ட்டை காட்ட போகிறோம். அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பு வரலாம், வாய்ப்பு வராமையும் போகலாம்.
ஸோ நம்ம சினிமாவில் பேசிக் அதுதான். ஸோ ஆடிஷன் இன்டர்வியூ போகிற மாதிரி மேம். ஓகே. இருக்கிற எல்லா சினிமா கம்பெனிஸும் போயிட்டு ஆடிஷன் கொடுக்குறது தான் ஒரு ஆக்டரோட வேலையே. ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் நம்ம போய் நடிப்போம், இல்லைனா இல்லை. கூப்பிடாமே போகலாம். இது போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கே தெரியும் மேம். ஓகே. அண்ட் இப்போ வந்து நிறைய இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், லைக் இப்போ வந்து நிறைய சேஞ்சஸ் ஆகிடுச்சு மீடியாவில். இப்போ இந்த ஆடிஷன்ன்றது கூட இப்போ இருக்கா அப்படின்னு தெரியல. ஒரு சில இடத்துல இருக்குது, ஒரு சில இடத்துல இல்லைன்னா இப்போ சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், டிஜிட்டல் வேர்ல்டு அப்படின்றது வந்துருச்சு இல்லையா? ஆமாம். ஸோ இதை வந்து ஒரு இப்போ நீங்கள் ஒரு ஆக்டராக லைக் நிறைய படங்கள் பண்ணும்போது, இப்போ அடுத்தடுத்து படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஐ மீன் அதை சொல்ல வரேன். லைக் அப்படி பண்ணும்போது நீங்கள் பார்க்குற எப்படி இருக்குது? லைக் இந்த இப்போ ஜென்ரேஷனில் இந்த டிஜிட்டல் வளர்ந்து வருதுல, இது வந்து ஒரு ஆக்டருக்கோ இல்லை வந்து இந்த சினி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு எந்த விதமான இப்போ நல்லது கொடுத்தாலும் ஒரு சைடு வந்து கெட்டதுன்னு ஒன்று இருக்கும். எப்படி இருக்குது, அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ஒப்பீனியன்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேம். ஆக்சுவலி அதுவும் சோஷியல் மீடியான்றது அதுவும் ஒரு வேலை தான், ஆக்டரும் அதுவும் ஒரு வேலை தான். ஸோ நான் வந்து ஹெல்த்தியாக தான் பார்க்குறேன். ஒன்றும் பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம். எப்படி இருந்தாலுமே டேலண்ட் மட்டும் தான் இங்கே பேசும். இப்போ நீங்கள் சோஷியல் மீடியா எடுத்துக்கிட்டாலுமே நீங்கள் சும்மா ஜஸ்ட் எதுவும் பண்ணிட முடியாது. அங்கேயுமே டேலண்ட் தான் பேசும். ஒரு ஆக்டருக்கும் அது தேவை தான். அவங்க டேலண்ட் பேச்சு அவங்க எப்படி மேலே வராங்கன்றது பொறுத்து தான் மேம் இருக்குது. நம்ம அப்படி யாரையுமே நம்ம சொல்லிவிடமா. அதனால் டேலண்ட் ஒன்று தான் மேம். டேலண்ட் இருந்தால் தான் எல்லாத்துலையும் நம்ம சர்வை பண்ண முடியும். இப்போ நீங்கள் சோஷியல் மீடியா எந்த பிளாட்ஃபார்ம் எடுத்தாலும் சார், இன்ஸ்டாவாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், உங்களோட டேலண்ட் தான் அங்கே பேசுமே தவிர்த்து மற்றபடி அது ஒன்றும் இல்லை. ஓகே. அண்ட் அஜய்குமாருக்கு வந்து லைக் வந்து சினிமா நடிக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி சொன்னீங்க நான் டான்ஸராக ஆகணும் அப்படின்னு தான் இருந்தேன் அப்படின்ட்டு. ஸோ ஆல்ரெடி நீங்கள் டான்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்களா, இல்லை வேறு ஏதாவது ப்ரொஃபஷனில் இருந்தீங்களா? இல்லை மேம். ஆக்சுவலி நான் சின்ன வயசுல தான் டான்ஸ் கிளாஸ் போயிட்டு ஷோஸ் போகிறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அங்கே இருக்கிற மாஸ்டர் தான் சொன்னாங்க, இதில் லைஃப் வேணும்னா கார்டு இருக்கணும்டா, சும்மா கிளாஸுக்கு போகிறோம்னு இருக்க வேணாம். ஓகே. படித்து முடிச்சுட்டு நீங்கள் இந்த டான்ஸர் கார்டு எடுத்துனா தான் நீங்கள் யூனியனில் இருந்தால் தான் உங்களுக்கு அது ஒரு ப்ரொஃபஷனலாக மாறும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிக்கும் போது தான் தமிழுக்குன்ற படம் வந்து எங்களுக்கு கிடைச்சது மேம். ஓகே. அப்போ நீங்கள் டான்ஸராக வரணுமோ ஒரு ஆக்டிங் வந்திருப்பீங்க, ஃபர்ஸ்ட் உங்களை அந்த ஃப்ரேமில் பார்த்துருப்பீங்களா? அப்போ எப்படி ஃபீல் பண்ணீங்க? அப்போ எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் அந்த இப்போ முதல் டைம் வந்து நம்ம கேமரா முன்னாடி நிற்கிறதுனால அந்த நர்வஸ் இருக்கும். ஆமாம். அதுவும் ஃப்ரேமில் பார்க்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி நான் அந்த டீமுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த நர்வஸ்னஸ் வர விடலை. ஆக்சுவலி எனக்கு தெரியும் நான் புது பையன், அவங்களாதான் என்ன கூப்பிட்டாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு யாருன்னே தெரியாது. ஸோ அவங்க என்ன அவ்வளோ கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கினாங்க. பட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் புரியல. ஆக்சுவலி என்ன நடக்குது, இதெல்லாம் எப்படி நடந்ததுன்ற அந்த ஒரு இதுலேயே போயிடுச்சு மேம். போயிடுச்சு. ஸோ அதனால் அது பெருசாக தெரியல ஆக்சுவலி. ஓகே. அண்ட் இன்னொன்று அதில் வந்து தினேஷ் சார் நடிச்சிருக்காரு, நகுல் அவங்க நடிச்சிருக்காங்க, ஐஸ்வர்யா தத்தா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா ஆன் செட்டில்? அவங்க எப்படி அவங்கக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் நம்ம கற்றுட்டு இருந்திருப்போம் ஆஸ் அ சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்க. ஸோ அதெல்லாம் அவங்கள பற்றி எங்களுக்காக ஷேர் பண்ணுவோம் மேம். ஆக்சுவலி யாருமே வந்து ஒரு புது பையன் அப்படிலாம் பார்க்கல மேம். ரொம்ப கம்ஃபர்ட்டாக பார்த்துருந்தாங்க. ஏன்னா நம்ம அந்த கேரக்டர் பண்ணுறோன்றதுனால அவ்வளோ சூப்பராக எல்லாருமே அவ்வளோ என்கரேஜ் பண்ணாங்க. நல்லா பண்ணுங்க தம்பி, இந்த கேரக்டர் நாங்கள் படிக்கும்போது நல்லா இருந்தது. தினேஷ்னாவாக இருக்கட்டும், நகுல் சாராக இருக்கட்டும், ஹீரோயின் மேம் எல்லாருமே சரி அவ்வளோ கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டாங்க. ஆக்டிங் பண்ணும்போது டிப்ஸ் கொடுப்பாங்க, இப்படிலாம் நீங்கள் பண்ணலாம், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் பேசுவாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க. அது இல்லாமல் அவங்க நடிக்கும்போது நம்ம அங்கேருந்து பார்ப்போம் இல்லையா, அதுவே பெரிய லேர்னிங் தான் மேம். ஓகே. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது. சதீஷ் அண்ணாலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க மேம். காமெடி ஆக்டர் சதீஷ் சாரோட காம்பினேஷன் தான் இருக்கும் அதில். அவங்களுமே நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, இப்படி பண்ண அஜய், இப்படி பண்ணால் நல்லா இருக்கும், இப்படி பண்ணால் அது ஒர்க் அவுட் ஆகும். அதை தாண்டி எங்கள் டேரக்டர் இருக்கார். ஸோ டேரக்டர் அவ்வளோ சூப்பராக எங்களை இது பண்ணுவார். என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், முன்னாடி எல்லாமே ப்ரிப்பரேஷன். அந்த படத்துக்கு ஒரு 30 days நாங்கள் ரிஹர்சல் பண்ணோம் மேம். 30 days ரிஹர்சல் புதுசு இல்லையா, 30 days ரிஹர்சல் பண்ணோம். அந்த ரிஹர்சல் நான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வினோத்தனா தான், ரிலேபிள் டைரக்டர் வினோத்தனா, அவங்க தான் என்ன ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணாங்க மேம். 30 days ட்ரைனிங் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் எத்தனை நாள் ஷூட் இருந்தது அது உங்களுக்கு? 18 to 20 days இருந்திருக்கும் மேம். 18 to 20 days. ஸோ அது லாங் டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஓகே. அந்த ட்ராவல் பீரியட்லேயே வந்து அந்த செட்லேயோ லைக் அந்த படத்துலேயும் சில மெமரிஸ் இருக்கும் இல்லையா? இந்த இடத்துல இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க சதீஷ் அண்ணா தான் நிறைய சொல்லிலாம் கொடுத்தாரு அந்த மாதிரிலாம். இப்போ நமக்கு அந்த இதில் ஓகேடா நமக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்கு லைஃப்பில் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சி பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள் எதாவது நடந்துச்சு அந்த டைமில்? எதுவுமே தெரியல மேம் ஆக்சுவலி எனக்கு. ஸோ எனக்கு என்னன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயம் இருக்குது, என்ன பண்ணாலுமே அதில் என் பெஸ்ட்டு கொடுக்கணும். அது ஸ்கூல் டேஸ் வந்து எனக்கு அப்படி தான். ஸோ நான் இங்கே சினிமா வந்துட்டோம், கேமரா இருக்குது, அதெல்லாம் அங்கே அப்போல்லாம் யோசிக்கல. ஸோ ஏதோ ஒன்று யூனிவர்ஸ் நம்மளுக்கு நடிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. ஸோ இங்கே என்ன பண்ணணும், அந்த வேலையை கரெக்டாக பண்ணுன்றது அப்படி தான் மேம் போச்சு. படம் ஃபுல்லாகவே அப்படி தான் மேம் போச்சு. ஸோ மற்றபடி எதையுமே நான் ஆச்சரியப்பட்டு பார்க்குறதுக்கு அந்த மாதிரி எனக்கு ஸ்பேஸ் எங்கேயுமே இல்லை ஆக்சுவலி. ஸோ ஒரு ஒர்க்குக்காக வந்திருக்கும், அந்த ஒர்க் எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்படி தான் மேம் போச்சு ஃபுல்லாக. ஓகே. அண்ட் ஃபேமிலி எந்த அளவுக்கு சப்போர்ட் சினிமாக்குள்ளே வர்றதுக்கு? ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் போக சார் ஓகே வழி இல்லை, இதில் போயிட்டு அட்லீஸ்ட் இதுலையாச்சும் நீ
ஒரு நல்ல பொசிஷனுக்கு வா அப்படின்னு இப்போ ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க மேம். ஓகே. இப்போ இந்த ரெட் லேபிள் படத்தை பார்த்துட்டு வீட்ல என்ன சொன்னாங்க? ரொம்ப ஹாப்பி மேம் ஆக்சுவலி. ஓகே. அண்ட் உங்க கேரக்டர் பத்தி என்ன சொன்னாங்க? இல்ல பரவாயில்ல. ரொம்ப ஹாப்பி. அது இல்லாமல் ஓகே பையன் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு ஆக்டருமே இது கிடைக்கணும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்க எல்லா ஆக்டருமே ஏதாச்சும் ஒரு படம் பார்த்து அவங்க பேரண்ட்ஸை தியேட்டருக்கு கூப்பிட்டு போகும்போது ஓகே பையன் ஏதோ பண்றான்னு சொல்லிட்டு அப்பாவோ அம்மாவோ ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ Yes, கொஞ்சம் ஆமா. பயம் இல்லாமல் இருப்பாங்க. ஓகே. அண்ட் அஜய் யாரு? லைக் உங்க ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஸோ அதுக்காக உங்களுக்கு உங்களோட ஜேர்னியை வந்து எங்களுக்காக ஒரு ஷார்ட்டா ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஸோ இங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்ல முடியுமா? ஜேர்னிலாம் ஒன்றுமே இல்லை மேம். ஜஸ்ட் ஒரு நார்மல் ஒரு பர்சன் தான். என்ன இருக்கோ அதை வச்சு அப்படியே அப்படியே லாங் ஆமாம் அப்படியே டிராவல். ட்ராவல் பண்ண வேண்டியது வேறு ஒன்றுமே இல்லை மேம். இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசை சினிமாவில் ஜெயிக்கணும், அடுத்து படங்கள் பண்ணணும். ஓகே. அண்ட் இப்போ நீங்க சினிமாவில் நடிச்சதுல வந்து நீங்க ஒரு சில விஷயங்கள் கத்துட்டு இருப்பீங்கல்ல, சினிமானா என்ன, இந்த சில விஷயங்கள்லாம் நம்ம கத்துக்கிட்டு இருப்போம். இப்போ நம்ம ஒரு விஷயம்னாலே அதுலேருந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் கற்றுப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்க கத்துக்கிட்ட விஷயம் என்ன? சினிமாவில் யாருக்கிட்ட எப்படி பேசணுன்ற ஒரு விஷயம் இருக்குது, எப்படி நடந்துக்கணும், எப்படி பிஹேவ் பண்ணணும். இப்போ ஒரு ஆடிஷன்ஸ் போனால் அங்கே எப்படி நடந்துக்கணும், டைரக்டர்ஸ் கிட்ட எப்படி பேசணும், ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் சினிமா உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் மேம் தெரிஞ்சு. எல்லாருக்கிட்டையுமே நம்ம அப்படி இருந்துட முடியாது இல்லைங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் ஆக்டிங் லேர்னிங்ன்றது அது நடந்துக்கிட்டே தான் மேம் இருக்குது. அந்த லேர்னிங்ஸ் இருந்துட்டே இருக்கு. ஆக்சுவலி இப்போ ரெட் லேபிள் படத்துக்கு அப்புறம் அது இன்னும் அதிகமாக இருக்குது. இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். ஓகே. இதுவா அண்ட் இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் கற்றுக்கணும் இதில் சினிமாவில் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? மேம் சினிமாவில் கற்றுக்கிட்டே தான் மேம் இருக்கணும். இங்கே யாருமே ஃபுல் ஃப்ளெஜ்டாக எதுவுமே மொத்தமாக நான் கற்றுக்கிட்டேன்ற ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் லேர்னிங்ன்றது உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஆக்சுவலி அது ஒரு எண்டே இல்லைன்னு நினைக்கிறேன் மேம். அதை இப்போ நான் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் டெய்லி ஒரு விஷயம் கற்றுக்கிட்டே இருக்கேன், டெய்லி ஒரு விஷயம் கற்றுக்கிட்டே இருக்கேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, சூப்பர். அண்ட் நம்ம நிறைய படங்கள் பண்ணாலும் இப்போ எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும் சின்ன வயசுலேருந்து. இப்போ நம்ம ஒரு ஆக்டிங்கில் வரோம், ஒரு சினிமாவில் வரோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ட்ரீம் டைரக்டர்னு இருப்பாங்க. ஸோ இப்போ நிறைய டைரக்டர் வந்துட்டாங்க, இருந்தாலும் நம்ம வந்து இவங்க படத்தில் அட்லீஸ்ட் ஒரு கேரக்டராச்சும் நம்ம பண்ணிடணும். அந்த மாதிரி எனக்கு எல்லா பெரிய பெரிய டேரக்டர்ஸ் கூட நடிக்கணும், ஒர்க் பண்ண ஆசையாக இருக்கு மேம். நீங்கள் யார் வேணால் சொல்லலாம், மணிரத்னம்லேருந்து சங்கர் சார்லேருந்து கௌதம் மேனன் சார், யார் வேணால் எனக்கு எல்லா டைரக்ஷன்லையும் நடிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு மேம். ஓகே, எல்லார் படத்துலையும் கண்டிப்பாக நடிக்கணும், ஒரு ஆக்டராக அது எல்லாருக்கும் இருக்கும். ஆமாம். ஓகே. அண்ட் சிலது வந்து ஒரு கதாபாத்திரம், இப்போ நம்ம ஒரு படம் பார்த்துருப்போம் ரீசெண்டாக. ஸோ அந்த படம் நல்லா இருக்கும், அதில் ஏதாவது ஒரு கேரக்டர் பார்த்துருப்போம், நல்லா இருக்கு இந்த கேரக்டர் நம்ம பண்ணலாம், இந்த மாதிரி கேரக்டர் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்ல, இல்லை இதுக்கப்புறம் வரப்போகிற படங்கள் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ரீசெண்டாக பார்த்து யோசிச்ச படம் இருக்கா? எனக்கு ஆக்சுவலி அந்த வில்லன் கேரக்டர் மேலே எனக்கு எப்பவுமே ஒரு இது இருக்கு மேம். ஓகே, வில்லன் சொல்லிட்டீங்க, பட் நீங்கள் பார்த்து சினிமாவில் படங்கள் பார்த்து இப்போ ஜெயிலர் விநாயகன் பண்ணார் இல்லைங்களா, எனக்கு ஒரு கேரக்டர் பார்த்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. ஆமாம், ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலி ஃபகத் ஃபாசில் சார் நீங்கள் மாமன்னனில் பார்த்துருப்பீங்க. எனக்கு வில்லன் கேரக்டர் எக்ஸ்பிரஷன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய ஒரு இப்படி தான் இருக்கணும்னு இருக்காது. உங்கள் லுக்ஸாக இருக்கட்டும், நீங்கள் எப்படி வேணால் இருக்கலாம். வில்லன் வந்து நீங்கள் எப்படி வேணால் பெர்ஃபார்ம் பண்ணலாம், பட் நீங்கள் எந்த ஒரு கேரக்டராக இருந்தாலும் அந்த கேரக்டருக்காக மாறணும். இப்போ ஒரு ஹீரோ ஃப்ரெண்டுனா அந்த லுக்குக்கு நீங்கள் வரணும், இல்லைனா ஒரு வேறு ஏதாச்சும் அந்த கேரக்டர். பட் வில்லன் நீங்கள் சொல்லும் போது பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் அங்கே. ஓகே. ஸோ அதனால வந்து லைக் வில்லன் ஆமாம், நீங்கள் எப்படி வேணால் பெர்ஃபார்ம் பண்ணலாம் ஆக்சுவலி. ஸோ அதனால் எனக்கு வில்லன் மேலே எப்பவுமே ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். பட் எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே இப்போ பண்ணணும்னு நான் இருக்கேன் மேம் ஆக்சுவலி. ஓகே. அண்ட் இப்போ ரெட் லேபிளில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு வில்லனா பண்ணலாம், அந்த மாதிரி தானே உங்களுக்கு? ஓகே. இப்போ இது பண்ணிட்டு இப்போ அடுத்த படங்கள் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அது எவ்வளோ எப்படி இருக்கு அந்த சேஞ்சஸ்? லைக் ஏன்னா இப்போ நம்ம ஒரு கேரக்டரில் வாழ்ந்துட்டோம்னா அந்த கேரக்டர்லேயே இருப்போம், டக்குன்னு நம்ம அதை வேற ஒரு கேரக்டர் மாறும்போது அது சேஞ்ச் பண்ணுற ப்ராசஸே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த வில்லனாவே இருந்துட்டு டக்குன்னு வேற ஒரு படம் பண்ணுவோம். இப்போ ஃப்ரெண்ட் ரோல் அது ஒரு ஃபன்னா இருக்கும் இல்லையா? ஸோ அது எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, அது எப்படி இருக்கு? இல்லை மேம், ஆக்சுவலி எங்களுக்கு டைம் இருக்குது மேம். ஒரு அந்த படம் ஷூட் முடிச்சு நாங்கள் அடுத்த படம் போகிறதுக்கு ஒரு சின்ன டைம் இருக்கும். ஸோ அதில் ஈஸியாக வெளியே வந்துடலாம். 1 or 2 days அப்படி இருக்கும் ஆக்சுவலி. பட் அங்கே போனதுக்கப்புறம் நம்ம அந்த கேரக்டர் அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே. இன்னொன்று என்னன்னா, இப்போ ரெட் லேபிள் அந்த படத்தை பற்றி பேசலாம். ஸோ அதில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க, பட் நமக்கு அந்த படத்தில் ஒரு மெமரிஸ் இருக்கும் இல்லையா? ஸோ மறக்க முடியாத மெமரிஸ், இந்த படத்தில் நடந்த ஒரு விஷயம் எனக்கு எப்பயும் மறக்க முடியாது. அண்ட் இந்த ஒரு சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் பண்ணுறப்ப நான் ரசித்து பண்ணேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? மேம் இந்த படத்தில் எல்லா சீனுமே அப்படி தான் மேம் ஆக்சுவலி பண்ணுவோம், சரிங்களா? ஏன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்னும் போது அது எல்லா சீன்ஸுமே எனக்கு அப்படி தான் இருந்தது ஆக்சுவலி. சீன் டே 1லேருந்து லாஸ்ட் டே வரைக்குமே எனக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஜாலியாக இருந்தது. ஆமாம், ஆக்சுவலி ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் மேம் ஆக்சுவலி நாங்கள் பண்ணுறோம். எல்லாருமே அப்படி தானே. ஸோ இப்போ நீங்கள் ஆங்கரிங் பண்ணி நீங்களுமே அதை என்ஜாய் பண்ணி தானே பண்ணுறீங்க ஆக்சுவலி. ஸோ அது ஒரு கேள்வின்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா? இது தப்பாயிடுச்சு. இல்லை நான் வேற ஏதோ சொல்ல வந்தேன், அது வந்து இல்லை ஆக்சுவலி அதான் சொல்கிறேன். ஆக்சுவலி இங்கே என்ன சொல்கிறது,
என்ஜாய் பண்ணதை எல்லா ஒர்க்குமே பண்றோம். ஸ்பெசிஃபிக்கா இந்த சீன் பண்ணும்போது நான் சந்தோஷமா இருந்தேன், அந்த சீன் பண்ணும்போது அப்படி கிடையாது மேம். எல்லா சீனுமே நாங்க என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணி ஆமா, பண்ணீங்க. ஆமா, ஆமா. ஓகே சூப்பர். அண்ட் வந்து மக்கள் ஏன் வந்து இந்த ரெட் லேபிள் படத்தை பார்க்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் இதில் இருக்குது, அதை பற்றி எங்களுக்காக சொல்லுங்கள். மக்கள் வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படமா இருக்கும், யாருமே டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது ஆக்சுவலி. ஸோ தியேட்டருக்கு வந்து கண்டிப்பாக பாருங்க. படம் பார்த்தவங்க வரைக்கும் எல்லாருக்குமே படம் பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. மறக்காம பாருங்க. ஸோ தியேட்டரில் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஓடிடி பிளான் பண்ணுறாங்க, நீங்கள் ஓடிடியில் தாராளமாக பார்க்கலாம். ஓகே சூப்பர். அண்ட் வந்து இவ்வளோ நேரம் வந்து நிறைய ஃபன்னு கொடுத்து அதுக்கப்புறம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பேசி எங்கள் கூட எங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்காக தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் வந்து ஒன்ஸ் அகேன் வாழ்த்துக்கள் அடுத்தடுத்த படங்களுக்காக. தேங்க்யூ. தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ. என்ன நேரத்தில் இன்னைக்கு ஷோ பார்த்துருப்பீங்க, ரொம்பவே சூப்பராக போயிருந்திருக்கோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை பை ஃப்ரம் சந்தியா. டாடா.